ஹாய் எவ்ரியான். இன்னைக்கு நம்ம பஞ்ச் ஒர்க்ல கலித்தட் யூஸ் பண்ணி எப்படி பஞ்ச் ஒர்க் பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகினர் கூட ஈஸியா நீங்க கலித்தட் யூஸ் பண்ணி பஞ்ச் ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஏன் கலித்தட்ல பஞ்ச் ஒர்க் பண்ணணும்னு பார்க்கணும்னா, ஸோ போன வீக் சொல்லியிருப்பேன் கிளாஸ் எண்டுக்குள்ள கலித்தட் யூஸ் பண்ணி எப்படி பஞ்ச் ஒர்க் பண்ணலாம்னு நான் சொல்லி தர போறேன் அப்படின்னு. ஸோ அதனால நானு கலித்தட் யூஸ் பண்ணி நீ பஞ்ச் ஒர்க் பண்றது தான் காட்டியிருக்கேன். ஸோ க்ளோத்தை ஃப்ரேம்குள்ளே போடுறது, ட்ரா பண்ணுறது நான் சொல்லி தரல. எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா, பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கோங்க பூவ. எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு கார்பன் தாள் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம நீடிலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நீடில் வந்து இதுதான் நான் கலித்தட் யூஸ் பண்ணுற நீடில். ஸோ இந்த நீடில் பார்த்தீங்கன்னா 6 நூல் போட்டு பஞ்ச் ஒர்க் பண்ணலாம். நான் இப்போ கையில் வச்சுக்கொண்டு இருக்கிறது தான் 6 நூல் போட்டு பஞ்ச் ஒர்க் பண்ணுறது. ஸோ 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இது நூல் போட்டு பஞ்ச் ஒர்க் பண்ணுறது. ஸோ இன்னொன்று இருக்குது ஆக சின்னது உண்டு. இது கலித்தட்டை 3ஆ பிரித்து அது 3 நூல் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி 2 நூல் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக சின்னதாக இருக்கிறத எடுக்காதீங்க. கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கும். அது கலித்தட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் தடவை பண்ணுறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க நீடில். ஸோ நம்ம நூலுக்கு எப்படி நீடில் கோர்த்து நூலை எடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் பண்ணணும். ஸோ பாருங்கள் 6 நூல் இருக்குது. நான் 3ஆ பிரித்து காட்டியிருக்கேன். இப்படி தான் பிரிப்பாங்க. ஸோ நான் ஃபுல் நூலையும் தான் போட்டு பஞ்ச் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ முதல் தடவை கையில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க அடியில், இல்லாட்டி கழண்டு வர பார்க்கும். ஸோ மெதுவாக பஞ்ச் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப அவசரம் வேணாம். அவசரப்பட்டு நீங்கள் பஞ்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவில் டிசைன் ஒழுங்காக வராது. ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த கலித்தட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு கூட இருக்குது. மெதுவாக பஞ்ச் ஒர்க் பண்ணுங்கள். அவசரம் இல்லாமல் பஞ்ச் ஒர்க் பண்ணால் தான் பூ டிசைன் அழகாக விழுகும். ஸோ ஸ்ரீலங்காவில் 30 ரூபாய்க்கு கூட நூல்கள் இருக்குது. 70 ரூபாய்க்குள்ள கலித்தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விலைன்ட்டு இல்லை. அது வந்து எம்ப்ராய்டிங் ஊக் செய்வாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் அது தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ பழகுறனால பிகினர் கூட ஈஸியாக பழகிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பஞ்ச் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு லைன் மட்டும் பண்ணாமல் 2 லைன் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே பஞ்ச் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு 30 நிமிஷம் தான் போணுச்சு இது பஞ்ச் ஒர்க் பண்ணி முடிக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்துண்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலித்தட் யூஸ் பண்ணுற பஞ்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ராய்டிங்கில் பூ போடுவோம் எப்படி? ஸோ அது மாதிரிக்கே இருக்கும். ஸோ நீங்கள் பஞ்ச் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். கட்டாயம் நீங்கள் 2 லைனுக்கு பஞ்ச் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ இதுதான் முன்துண்டு. பின்துண்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரிக்கே பஞ்ச் ஒர்க் பண்ணி எப்படி வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.